வணக்கம் கைஸ், இன்னைக்கும் ஒரு ரேண்டம் டே vlog தான். இன்னைக்கு பொங்கல்ன்றதுனால இன்னைக்கும் என்னை ரொம்ப சீக்கிரமா எழுப்பிட்டாங்க. அதனால இன்னைக்கும் வாய் கொஞ்சம் சரி பொங்கலை கொண்டாடிடுவோன்ட்டு பொங்கல் ஸ்பெஷலாக காலையிலேயே ஒரு மனமான காஃபியை அமர பொறுமையாக நின்று உட்காந்தெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நான் தலைக்கீழ நின்று தண்ணியே குடிச்சாலும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன்றதுனால அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இறக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீலுக்கு 2 ஸ்கூப் ப்ரோட்டீனை ஒரு குழுக்கள் தட்டிட்டு மீன்வைல் நீங்கள் ஒரு நல்ல ப்ரோட்டீன் பவுடர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாக் ப்ரோ ட்ரை பண்ணுங்க. அதுலேயும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா அப்போ இந்த இம்பாக்ட் வேயை ட்ரை பண்ணுங்க. அடுத்து பொங்கலுக்கு நான் இது வரைக்கும் போடாத சட்டையாக போட்டு ஆகணுன்றதுனால வார்ட்ரூஃபில் இருக்கக்கூடிய எல்லா சட்டையும் எடுத்து கடைசியில் இந்த நீல கலர் சட்டையை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ண சட்டையோட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ப்ரோட்டீனுக்காக லோ ஃபேட் பன்னீரை குக் பண்ணி அதை பொங்கல் சாதமோட சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு அமைதியாக இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு வடை போட ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு கிச்சன் பக்கம் போனேன். சும்மா சொல்லக்கூடாது, அதையும் ஒரு 2 செட்டு பண்ணதுக்கு அப்புறமா அதுலேயும் நல்ல ஒரு ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடு இருந்துச்சு. அப்புறம் சின்னதாக ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு நேற்று பெட்டுக்காக வாங்கின உடன் பேரலெட்டை ரெடி பண்ண கிளம்பியாச்சு. இப்போ அது ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக ரெடி பண்ண முடிஞ்ச என்னால் நேற்றுக்கான ரீல் பண்ண முடியல. நானும் உட்காந்து எடிட் பண்றேன், படுத்துட்டு எடிட் பண்றேன். ஒரு வழியா ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த ரீல் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் நிறைய பேர் நான் கலரா ஃபுட்பால் ஜெர்சி வச்சிருக்கிறத பார்த்துட்டு நீங்க ஃபுட்பால்ல இந்த ஆளுங்களா அந்த ஆளுங்களான்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஃபுட்பால்ல தெரிஞ்சது வெறும் ரொனால்டோ, மெஸ்ஸி, பிகில் மட்டும்தான். அப்புறம் ஒரு அருமையான லெக் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லா போக்கிமானுக்கும் ஃபர்ஸ்ட் சாப்பாடை போட்டுட்டு லாஸ்ட் மீலுக்கு திரும்ப 2 ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடரை சுகர் ஃப்ரீயோட சேர்த்து தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே பிரெட்ல சோக் பண்ணி அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுத்தீங்கன்னா போதும், நம்மளுக்கு தேவையான டிஷ் ரெடி. That's why it's finger licking good. கூடிய சீக்கிரம் வேற ஒரு ரேண்டம் டே vlogல வந்து உங்களை சந்திக்கிறேன்.